ஆல்ரெடி நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோமா, இது அதுலேயே ஃபில்லிங் ஸ்டிச். ஓகேவா? கீழேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு எப்போதும் போல் எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி மேலே த்ரெட்டை கொண்டு போயிட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு கீழே எடுத்துகிட்டு வரும்போது அது கொஞ்சம் லாக் ஆகிடும். அந்த இடத்துல ஒரு சின்ன லாக் போட்டு திரும்ப சைடில் செயின் போடாமல் மேலே லாங்காக ஒரு செயின் கொண்டு போயிட்டு அங்கேருந்து த்ரெட் எடுக்கணும். திரும்ப கீழே கொண்டு வரும்போது ஒரு லாக் ஸ்டிச். இதே மாதிரியே தான் கண்டினியூவாக போடுவோம். அது வந்து நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இப்போ நம்ம போடுறது வந்து பட்டன் ஹோல்லையே ஃபில்லிங் ஸ்டிச். ஓகேவா? சைடில் எந்த ஒரு செயினும் வராது. நார்மலாக நீங்கள் மேலே கொண்டு போய்ட்டு த்ரெட் எடுத்துகிட்டு திரும்ப கீழே வரும்போது ஒரு லாக் போடுவீங்க. இப்போது இதை டிசைனில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த அளவுக்கு தான் லைன்ஸ் வச்சு டிசைன் போடணும். நீங்கள் ஒரு இமேஜ் எடுக்கும்போது டவுட் இருந்துச்சுன்னா என்னை கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? இதை விட ரொம்ப பெருசாக போடக்கூடாது. இப்போ வந்து ஒரு ஃபுல் பாடிக்கு வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க ஏதோ ஒரு பொம்மைக்கு அப்படிங்கும்போது மேலேருந்து கீழே வரைக்கும் அவ்வளோ லாங்காக போடக்கூடாது. ஓகேவா? இந்த அளவுக்கு தான் 2 லைன் வரைஞ்சி போடணும். இதே அந்த உடம்பு இன்னும் ஃபில் பண்ணணும்னா மேலே இன்னொரு லைன் வரைஞ்சி அதுக்கு மேலேயும் இதேமாரி நீங்கள் ஃபில் பண்ணணும். பிட்டாக லைன் வரைஞ்சி அந்த 2 லைனுக்கான இதில் மட்டும் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிங்கன்னா அது ஒரு ஃபில் ஆகும்போது அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெருக்கமாக தான் இருக்கணும், கேப் இருக்கக்கூடாது. சைடில் எந்த ஒரு ஸ்டிச்சும் போடாமல் த்ரெட்டை எடுத்து மேலே கொண்டு போயிட்டு நம்ம அங்கேருந்து ஒரு த்ரெட் எடுத்து திரும்ப கீழே வரும்போது ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? இது வந்து பட்டன் ஹோல்லையே ஃபில்லிங் ஸ்டிச். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எப்படி போடுறேன் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நல்லா அழுத்தி இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட் எடுக்க பழகிக்கோங்க. ஓகேவா? ஸ்டார்டிங் நமக்கு ஒரு 1 வீக்கு மேலே அப்படி தான் போகும் கொஞ்சம். அதுக்கப்புறம் நல்லா பழகிட்டிங்கன்னா நீங்களே சீக்கிரம் இதை விட ஸ்பீடாக பிக்கப் பண்ணிடுவீங்க. அது மாதிரி இமேஜ் எதுவும் பெண்டிங் வைக்காமல் ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டதும் இமேஜும் போடுங்க கூடவே. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டிச்சில் நல்லா பாருங்கள். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஏதாச்சும் டவுட் வருது, இல்லை எனக்கு இந்த வீடியோவில் புரியல அப்படின்னாலும் திரும்ப எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ எண்ணாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்னதாக தான் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் ஒரு அளவுக்கு லென்த்தாக லைன்ஸ் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே?